அஜித் குமார் 2 படங்கள் நடிச்சு முடிச்சுட்டாருங்க. இதில எந்த படம் முதல்ல வரப்போகுது அப்படின்னு சொல்லி ரசிகர்களுக்குமே மிகப்பெரிய ஒரு குழப்பம் இருக்கு. அதில வந்து சில தகவல் கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, விடாமுயற்சி ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா, குட் பேட் அக்லி ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாரி ஒரு சில தகவல் வந்து வெளியாகிட்டு இருக்கு. விடாமுயற்சி சில காரணங்களால வந்து பார்த்தீங்கன்னா, பொங்கலுக்கு வரத தள்ளி போட்டிருந்தாங்க. இதனாலேயே அஜித் ரசிகர்கள் ரொம்பவே அப்செட்ல இருந்தாங்க. ஸோ அதுக்கு குட் நியூஸ் குடுக்குற விதமா தான் வந்து பார்த்தீங்கன்னா, குட் பேட் அக்லிய வந்து ஏப்ரல் 10ஆம் தேதி கண்டிப்பா ரிலீஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லி அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனா விடாமுயற்சி இன்னும் தேதி குறிக்கல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ விடாமுயற்சி எப்போ தான் ரிலீஸ் ஆகப்போகுது அப்படின்னு சொல்லி ரசிகருக்கு மட்டும் இல்ல, படக்குழுவுக்கே வந்து ரொம்பவே ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பமா இருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். இன்னொன்னு என்னன்னா, விடாமுயற்சிக்கு இந்த ஹைப் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகி, இப்போ வந்து குட் பேட் அக்லிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஹைப் ஓவர் ஆயிருச்சு. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதிக் ரவிச்சந்தர் எடுத்த கடைசியா வந்து மார்க் ஆண்டனி படம் ரொம்ப வெற்றி பெற்றதால, அந்த இயக்குனர் தான் வந்து இந்த குட் பேட் அக்லி படத்த வந்து இயக்கியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அவர் அஜித் ரசிகரும் கூட. ஸோ இந்த படத்துக்காக வந்து ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது குட் பேட் அக்லி படம் எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்றதுக்காக ரசிகர்கள் ரொம்பவே ஆர்வமா இருக்காங்க. ஸோ அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா, விடாமுயற்சி வந்தால் என்ன, வரலைன்னா என்ன, நாங்க எல்லாருமே குட் பேட் அக்லிய பார்க்க போறோம் அப்படின்ற மனநிலைக்கு வந்துட்டாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். விடாமுயற்சி எப்படி இருக்க போகுது? குட் பேட் அக்லி எப்படி இருக்க போகுது? குட் பேட் அக்லிக்கு முன்னாடி வந்து விடாமுயற்சி ரிலீஸ் ஆக போதா இல்லையான்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.